ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். போகிறப்பயே ஒரு கிளிப் மாதிரி இதை எடுக்கலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அழகாக இருந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். உள்ள பசங்கள்லாம் கிரிக்கெட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தானுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்கலான்னு தான் இருந்தேன். சரி வேணாம், வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அதை. சரி அப்படியே பீச்சுக்குள்ளே போயாச்சு. போயிட்டு ரொம்ப நேரம் அப்படியே 1 ஹவர் கிட்ட உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஒரு அமைதியாக எந்த ஒரு நெகட்டிவும் யோசிக்காமல் பாசிட்டிவாக அமைதியாக சைலண்டாக இருந்துச்சு. அங்கே அப்படியே அமைதியாகவே ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தேன். பார்க்கவே நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நமக்கு யார் என்ன நினச்சாலும் சரி, எப்படி நீ இப்படிலாம் உயரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அமைதியாக சரி போதும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பும்போது சரி வா சரவணா ஸ்டோருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். போரூரில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு போனோம். ஃப்ளோர் ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே லாஸ்ட்டு ஃப்ளோர் 9வது ஃப்ளோர்னு சொன்னாங்க. மேலே போயிட்டோம். போயிட்டு உள்ளே போய் பார்த்தா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது. ட்ரெஸ்ஸு, வாலிபால், ஃபுட்பால் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. என்ன நம்ம எதுவுமே வாங்க போகிறத விட சும்மா பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சைக்கிளு, ஷூலேருந்து எல்லாமே இருந்துருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக ஆகிட்டு அங்கேயும். சரி வாங்க இதுக்கப்புறம்லாம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.